அவ்வளவுதான். நாங்க வேற எதுக்குமே நர்சிங்னா ஒரு மாதிரி, டாக்டர்ஸ் ஒரு மாதிரி, டெக்னீஷியன் ஒரு மாதிரி பாப்பாங்களா? சார் நைட்டு ஃபுல்லா எங்களை யாரையும் பார்க்க விடல. டியூட்டிக்கு ஆள் இல்ல அப்படின்னா நர்சிங் ஸ்டூடெண்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அந்த டியூட்டிக்கு ஆள் போட்டும் எங்க யாரையும் பார்க்க விடல. ஏன் விடல பார்க்க விடல? நாங்க படிக்கிற பிள்ளைங்க தானே. மத்த நாள் நாங்க போஸ்டிங் ஆள் எங்களை கேக்குறாங்களே ஏன் நைட்டு விடல அப்படி எங்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இப்ப சொல்றாங்க. ஒரு அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கார்டியோ மையோபதி ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாங்க. இப்ப சூசைட்ன்றாங்க. அவ சூசைட் பண்ற ஆளா? இப்ப அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அப்படி சூசைட் அப்படினா இது சூசைட்னா 4 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிருக்கா சார். அப்ப எப்படி சார் சூசைட்னு சொல்லுவாங்க? போய் கேட்டதுக்கு யாருமே உள்ளார விடல. ஓடில வச்சு பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வார்ட்ல வச்சு பண்ணிருக்காங்க. அவ்வளோ ப்ளீடிங், அவ்வளோ பிளட் சார். ஒரு இன்ஃபார்ம் கிடையாது. கன்சர்ன் வாங்கல ப்ராப்பரா. என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு எக்ஸ்பிளைன் கிடையாது, ஒரு கன்சர்ன் கிடையாது. ஸ்டூடெண்ட் யாரையும் போட கிடையாது. சென்ட்ரல் லைனை மாத்தி இங்க போட்டுருக்காங்க. பேக்குள்ள வச்சு சர்ஜரி பண்ணிருக்காங்க. எப்படி சார் பண்ணுவாங்க? லைன் போட்டா கூட கன்சர்ன் சொல்லணும். ஆனா யாருமே இன்ன வரைக்கும் கொன்னுட்டாங்க சார். அவளுக்கு கார்டியக் ப்ராப்ளம் ஒண்ணு கூட கிடையாது. ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு ஓடி சிலிண்டர் கூட இல்ல. சிலிண்டர்லாம் இருக்கலாம். ஆபரேஷன் தியேட்டர்ல ஓடி சிலிண்டர்லாம் எப்படி இருக்கலாம்? 1.5 மணி நேரம் ஓடிக்கு என்ன பண்ணாங்க? ஓடி சிலிண்டர் இல்லாம 1.5 மணி நேரம் ஓடி என்ன பண்ணாங்க? கூட பண்ணல சார். ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடியே சிபிஆர் கொடுத்திருக்காங்க. சிபிஆர் கொடுக்கும்போது எங்க பிள்ளைங்க யாருமே உள்ளார இல்ல. யாருமே உள்ளார இல்ல. வெறும் பிஜி சிஆர்ஆர் அசிஸ்டன்ட் 3 பேர் மட்டும். ஸ்டாஃப் கூட விடல. யாரையும் ஸ்டாஃப் கேட்டதுக்கு சொல்றாங்க சார். இங்க உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க ஸ்டூடெண்ட் ஓட்டிக்குள்ள போனாங்களான்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட் பார்த்தா எப்படி சார் இருக்கு? ஒரு க்ளீன் பண்றது, துடைக்கிறது மட்டுமே எங்க வேலை. இங்க ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க அவ்வளவுதான். நாங்க வேற எதுக்குமே இன்ன வரைக்கும் ஒரு டீன் எங்கள்ட்ட எதுவுமே வந்து ஆறுதல் கூட சொல்லல சார். ஓடி போனாலும் மாத்திரை போட்டாலும் அசிங்கப்படுத்த வருவாங்க. ஆனா இப்ப என்ன ஒரு ஆறுதல் சொல்ல கூட வரல சார் யாருமே. அதான் சார் ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? நாங்களும் இந்த காலேஜ்ல தானே படிக்கிறோம். நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே. அப்ப நாங்க ஒரு நர்சிங்னா ஒரு மாதிரி, டாக்டர்ஸ் ஒரு மாதிரி, டெக்னீஷியன் ஒரு மாதிரி பாப்பாங்களா? நடக்குமா சார்? நர்சிங் இல்லாம ஹாஸ்பிட்டல் நடக்குமா? ஆபரேஷன் பண்றதுக்கு அட்மிஷன் போட்டது. ஆபரேஷன் பண்றதுக்கு அட்மிஷன் போட்டது. அந்த பாப்பா வந்து இங்கதான் வேலை பார்க்குது. இது தேர்ட் இயர், 3வது வருஷம் படிக்குது. மூக்குல கட்டி இருக்குன்னு அட்மிஷன் போட்டது. அதுவா அட்மிஷன் போட்டுச்சு. அப்போ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு இவங்க நேற்று ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே ஊசி போடுவாங்கல்ல, டோஸை கூட போட்டாங்க. இதய துடிப்பு கம்மியாயிருச்சு. நேற்றே போயிடுச்சா என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை. யாருமே ஸ்டூடெண்ட்டையும் விடலை, பேரண்ட்ஸையும் விடலை. ஒன்று ஸ்டூடெண்ட்டை விட்டுருக்கணும், இல்லைன்னா பேரண்ட்ஸை விட்டுருக்கணும். யாராவது காமிச்சிருக்கணும்ல. 4 மணிக்கு மேலே மதுரையிலேருந்து இந்த இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் சொன்னாங்க. எங்கள்கிட்ட எந்த இதுவுமே கேட்கல. அந்த பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், கையெழுத்து போடுங்கன்னா அவங்க அப்பா அம்மாலையும் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் உள்ளே கூட்டி போகிறாங்க. அதுவரை யாரையுமே உள்ளே கூப்பிடல. டாக்டர் சொல்லியிருக்காரு இவங்கள்ட்ட அவர் நல்லா போயிடுதுங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நடந்து போச்சு, நீங்கள் தெரியாமல் யாருக்கும் இது பண்ணாமல் தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து ஆப்ரேஷன் மூக்குல தான் ஆப்ரேஷன் பண்ண போனது. மூக்குல இங்கெல்லாம் கிழிச்சு சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பிள்ளைங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இந்த பிள்ளைங்க 4 பேர் இங்கே இருக்குது. 4 பேர் மிச்ச பேரெல்லாம் இழுத்து கொண்டு ஹாஸ்டலில் வச்சு பூட்டிட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா யார் பொறுப்பு? இந்த நிர்வாகம் சொல்லுமா? இங்கே தான் சார் ஜிஹெச்ல காலை என்னைக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? எங்களை உள்ள விட்டுருந்தாலும் தெரியும். எப்போ உயிர் போச்சு என்னன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸ்டூடெண்ட்டையும் விடலை, எங்களையும் விடலை. ஆனால் அட்மிஷன் நேற்று காலையில் ஊசி போட்டாங்களாம். எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்காக இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த பிள்ளை ஏற்கனவே நர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு.
இங்கே நர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. காலையில் நேற்று வந்து மயக்க மருந்து போட்டாங்க. அந்த மயக்க மருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரையும் வந்துமே அவங்க எந்த கான்சியஸனுமே வரல. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்க உடம்பு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட அதுக்கப்புறம் காமிக்கவும் இல்லை. காலையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இறந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் பம்ப் பண்ணி அந்த ஐசி என்னமோ இது பண்ணி மூச்சு காற்று விட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. காலையில் ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எங்கள்கிட்ட இல்லைங்க இறந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்கள்கிட்ட சொல்லலை. இங்கே ஒர்க் பண்ணுற செவிலியர் பிள்ளைகளை கூட உள்ளே அலோட் பண்ணவே இல்லை. யாரையுமே பார்க்க அலோட் பண்ணல. அந்த பிள்ளைய கூட கேட்டுச்சு, நாங்கள் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு தானே இங்கே இருக்கோம், எங்கள் பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எங்களை ஏன் நீங்கள் பார்க்க அலோட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை யாருமே விட மாட்டேன்னு சொல்லி எல்லா செக்யூரிட்டியுமே சேர்ந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு என்னங்க இது மாதிரி இறந்துருச்சு, நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. நாங்கள் கேட்டோம் என்ன சார் பிரச்சனை, எதனால் இறந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சார்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க இல்லை அந்த டோஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை, அதனால தான் அவங்க இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றுமே இல்லை சார், அந்த இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இல்லை சார் நாங்கள் கேஸ் போட்டுக்கிறோம், ப்ரொசஸாக என்ன வருதோ அந்த ஃபார்மாலிட்டி பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னோம். இல்லை நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் போஸ்ட்மார்ட்டமே பண்ணாலும் சரி, எங்களில் ஒருத்தர் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த ரிப்போர்ட் தான் வரும்னு சொல்லி டாக்டர் எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த செவிலியர் பிள்ளைகளுக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த பிள்ளைகள்லாம் வாங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் வந்துச்சு. எல்லா பிள்ளைகளுமே அங்கங்கே கூப்பிட்டு லாக் பண்ணுறாங்க. இப்போ பூனேனாலும் லேடிஸ் ஹாஸ்டலில் 200 பிள்ளைகளுக்கு மேலே வச்சு உள்ளே வச்சு பூட்டி போட்டாங்க. இங்கே இருக்கிற 5-6 பிள்ளைகளையும் கூப்பிட்டு உங்களுக்கு மார்க்கை குறைச்சிருவோம், உங்கள் ஃபெயில் ஆக்கிடுவோம், எல்லாமே நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் உள்ளே போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு நியாயம் வேணும்.